Hi friends, இன்னைக்கு வந்து நல்ல ஸ்டஃபியா டெடி பன்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த உள்ள இருக்க பூரணம் வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. 2 முட்டை, 1/2 கப் சர்க்கரை, பட்டர் தேவையான அளவு, பால் 1/2 கப், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, வெனிலா எசன்ஸ். இதான் வந்துட்டு இதுக்கு தேவையான பொருள். உள்ள இருக்க பூரணத்துக்கு வந்து இதான் தேவையான பொருள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்கோட எல்லோ மட்டும் தான் எடுத்துக்கணும், ஒயிட்டை வந்து தனியாக அடிச்சுக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்கோடைய எல்லோ மட்டும்தான் எடுத்துக்கணும், ஒயிட்டை தனியாக வச்சுக்கணும். நம்ம வந்து எல்லோவில் மட்டும்தான் செய்ய போகிறோம். உள்ளே இருக்க க்ரீம் வந்துட்டு ஒயிட்டை வந்து தேவையில்லை, தனியாக வச்சுக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்க 1/2 கப் சர்க்கரை இருக்கு இல்லையா, அந்த எல்லோ எக்கு எல்லோவோட இந்த 1/2 கப் சர்க்கரையை போட்டு நல்லா ஃபிட் பண்ணணும் கரையிற அளவுக்கு. அந்த எக்கு எல்லோவோட சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைஞ்சிட்டு இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்துட்டு செகண்டு 1/2 கப் பால் வச்சுருக்கோம் இல்லையா, காய்ச்சின பால் தான், அதை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் அந்த பாலோட போட்டுடணும். போட்டு இந்த பாலில் வந்துட்டு இந்த பட்டரை வந்துட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகணும். போட்டு பட்டர் வந்துட்டு மில்கோட நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த பால் பட்டர் காய்ச்சணும் இல்லையா, அதை ஊற்றிட்டு அந்த எக்கு எல்லோ சர்க்கரை இதையும் இந்த கலவையும் இதில் வந்து கலந்துடணும். கலந்துட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதையும் வந்துட்டு இதோட போடணும். போட்டு நல்லா கலக்கணும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கலவை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுறது பெஸ்ட்டு. ஃபில்ட்ரு பண்ணி கடாயில் வந்துட்டு ஊற்றுறீங்க பாருங்க, டஸ்ட்லாம் இருக்கு பாருங்க. ரெண்டு ட்ராப்ஸ் அதையும் அதில் ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு கிளறணும். இங்கே பாருங்கள், எப்பயே வந்துட்டு பாருங்கள், இதாகுது. சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும். நல்லா திக்காக வரும். க்ரீமி திக்காக க்ரீம் வந்து எப்படி இருக்கும் அந்த ஸ்டேஜுக்கு வரும். சிம்மில் வச்சு தான் கிளறணும். ஹையாக வச்சுட்டிங்கன்னா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. இப்போ திக்காயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த கண்டெய்னரில் போட்டு 20 நிமிஷம் எந்த டிஸ்பென்ஸும் பண்ணாமல் ஃப்ரீசரில் அப்படியே வச்சிடணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அதை ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க க்ரீம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். உள்ளே இருக்க க்ரீமி அந்த இது வந்துட்டு எப்படி செய்யணும்னு பார்த்துட்டோம். செகண்ட் ப்ராசஸ் வந்துட்டு வெளியில் இருக்க பன் வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்துட்டு கோதுமை மாவில் தான் செய்ய போனேன். அதுக்கு வந்து 2 கப் கோதுமை மாவு ஒரு பெரிய கப்லேயே அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்க மில்க் 1/2 கப், சுகர் 1/2 ஸ்பூன், ஈஸ்ட் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன்,
பேனையிறப்ப அந்த மாவு வந்து நல்லா பேனையிறோம் இல்லையா, அப்போ வந்து 1 ஸ்பூன் போதுமானது. இப்போ கோதுமை மாவு, சர்க்கரை, ஈஸ்ட், உப்பு, பேக்கிங் பவுடர், இந்த கலவை. அடுத்து 1/2 கப் பால், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிணையணும். எடுத்தொட்டி பால் அப்படியே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் பிணைய தேவைப்படுறப்ப அப்படியே ஊற்றிக்கோங்க. இருக்குது. இப்போ கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். சூடாக தான் பால் ஊற்றணும், ஏன்னா நம்ம வந்து ஈஸ்ட் போட்டிருக்கோம். ஈஸ்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் சூடான தண்ணியோ இல்லை பாலோ ஊற்றினாதான் அது வந்துட்டு கொஞ்சம் சுகர் போட்டு சூடாக என்னது அதில் ஊற்றினாதான் அது வந்து அந்த ஊறும். அதனால் நம்ம சூடாக தான் வந்துட்டு பால் ஊற்றணும். நல்லா பிசையணும். இன்னும் கொஞ்சம் பால், நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும்னாலும் நல்லா பிசையணும். அப்போ தான் வந்துட்டு இந்த பன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி கையிலே எடுத்துகிட்டு இங்கே பாருங்க, மாவு ரொம்ப ஊற்றல, நல்லா இப்படி இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி அழுத்தம் கொடுத்து நல்லா பிணையணும். போதும், 10 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிட்டேன். லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றி தடவி வச்சிடணும். தடவி இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே இதை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும். பாருங்க, அந்த உள்ளே இருக்க பூர்ணத்தை வந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்த கொஞ்சம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இதை வந்துட்டு நைஃப் வச்சு லைட்டாக இது வந்துட்டு லைட்டாக இந்த பூர்ணம் மாதிரி உள்ளே வைக்கிறதுக்கு மாதிரி இதை வந்துட்டு உருண்டை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து 3 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் எந்த பூர்ணம் பாருங்கள். 3 ஹவர்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து 2 ஹவர்ஸ் ஊறினா போதுமானது. இது வந்து 3 ஹவர்ஸ் இதுக்கு. இப்போ லைட்டாக வந்து சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிட்டு இந்த பூரணத்தை உள்ளே வச்சு இட்லி கொப்பரில் வச்சு டெடி பியர் பன் செய்ய வேண்டியதான். வாங்க இப்போ தேய்ச்சி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இட்லி பாத்திரம் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கேன், ஏன்னா இது 1/2 அன் ஹவர் வந்து கொஞ்சம் சிம்லேயே வேகணும். ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னா 1/2 அன் ஹவர்னா அது. ஃபஸ்ட்டு கீழே ஒரு தட்டு வச்சுட்டு மேலே இந்த பிளேட் வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேய்ச்சி அதை வச்சிடலாம். இல்லைன்னா கையிலே விரிச்சாலும் ஓகே தான். கொஞ்சம் ரவுண்டாக சர்க்கிளாக. விரிச்சாச்சு. இது போதுமானது. இது உள்ள இந்த ஸ்டஃப் வந்து இதில் வச்சிடலாம். அந்த பூர்ணத்தை வச்சுட்டு இங்கே பாருங்கள், வச்சாச்சு. இப்போ வந்து இது டெடி பன் தானே, அதனால் 2 இங்கிட்ட 1 ஒரு மூக்கு. டென்டடை சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க.
மூடி போட்டு சிம்மில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெந்திருக்கா, கையில் ஒட்டாமல் வெந்திருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் வைப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டெடி பன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அப்படியே எடுத்து தூக்கி வெளில வச்சிட வேண்டியது தான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாவ், கண்ணும் வாங்கி வச்சிடலாம். பிளாக் ரைஸின் இருக்குல்ல, அது வந்துட்டு கண்ணு, இங்கே பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஜூஸியாக இருக்குது, செம்மையாக. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செம்மையாக செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.